ஹாய் மக்களே, எங்கள் ஊரில் மாரியம்மன் பண்டிகை. ஸோ அதோட தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸோ எங்கள் ஊரில் எப்படி மாரியம்மன் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறாங்க, நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குட் மார்னிங் மக்களே. ஸோ மாரியம்மன் இனிதே துவங்கியாச்சு. ஸோ முதல் வேலையாக மல்லிகைப்பூ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஊர்லேருந்து அத்தை பையன் வந்துட்ட போகல. ஸோ கீதா மல்லிகைப்பூ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ போய் நம்ம விளக்கமான தெரியும் நினைக்கிறேன், காமிக்கிறேன். அதை போய் நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வரம்பரையில் வந்துக்கிறாங்க. ஸோ நான்வெஜ்ஜில் போய் எடுத்துகிட்டு வரோன்னு. சரி, நம்ம வீட்டில் கோழி இருக்குது, கோழி பிடிச்சிக்குவோம். நான் மட்டன் மட்டும் கடையில் எடுக்க போகிறோம். சரி, போய் கோழி சுத்தம் பண்ணிட்டு பூக்கட்டை பிடிச்சிட்டு வாங்க. ஒரு மணி நேரத்தில் விளக்கமாக மணி 9:30 விளக்கமாக போகும். ஸோ ரெடி ஆகிட்டு நம்ம விளக்கமாக எடுத்துகிட்டு சோடிச்சு முடிச்சுட்டு சந்திப்போம். ஓகே மக்கள், இப்போ வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து அம்மா வந்துட்டாங்க ஊர்லேருந்து. சரி, நான்வெஜ்ஜுக்கு இல்லை, நான்வெஜ் செய்யறதுக்கு வெங்காயம் தொளிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ காலையில் டைம் இட்லியை சாப்பிட்டு பாட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வாழைத்தார் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ விளக்கமாக சொடிக்க இருக்குது, வாழைத்தார் வெட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் போய் கோழி வந்து தான் இந்த கொடாப்பில் தான் இருக்குது. எங்கள் கொடாப்பா தெரியுதுங்களா, அந்த கோழி தான் பிடிக்க போகிறோம். நான் காட்டுறேன். ஸோ மாரியம்மங்களுக்கு நம்மக்கிட்ட விளையாட வருது இந்த விடக்கோழி தான். ஸோ விடக்கோழி பிடிச்சிருவோமா? ஸோ அந்த சீன்லாம் வேண்டாம், ரொம்ப இதாக இருக்குது. ஸோ பிடிச்சி ஆக்கி கறி வெட்டினதுக்கப்புறம் பிரியாணி மட்டும் வீடியோவை காமிக்கிறேன். மக்களை, இப்போ அம்மா வந்து இந்த கொட்டுக்கூடையும் சொல்லுவாங்க இது. சரி, எடுத்துட்டு எங்கே போகிறாங்கன்னா அம்மாட்டே கேட்போம். எங்கம்மா முத்து எடுக்கும் அப்படின்னா வீடு முத்து எடுத்து போட்டோம்னா நம்ம ஏதாவது வேண்டியதுன்னா அது நிறைவேறிடும். ஓகே மக்களே, இதை மாரியம்மன் பண்டிகை முத்து எடுப்பாங்களாமா? அவங்க என்ன தருவாங்க? அரிசி, பணம், நெல், இது வேணாலும் தருவாங்க. ஸோ அவங்க நம்ம போய் தர்மம் கேட்குற மாதிரி அப்படிதான். ஸோ அந்த தர்மம் வாங்கி அந்த தர்மத்தை வந்து நம்ம கோயிலில், மாரியம்மன் கோயிலில் நம்ம கொடுக்கறது தான். ஸோ நம்ம வேண்டுதல் ஏதாச்சும் வச்சிருந்தோம்னா இப்போ நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்லா செல்வம் பெருக்கணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குது. குழந்தைங்க நல்லா பிறக்கணும், அது மாதிரிலாம் வேண்டுதல் இருக்குது. கல்யாணம் ஆகணும், நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், அது மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு அம்மா வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. அதனால போய் வாங்கிட்டு வந்து மாரியம்மன் கோயிலில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் முத்து இருக்குது, அதுக்கு பேர். ஓகே மக்கள், இப்போ அம்மா போயிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மக்களை இப்போ வந்தீங்கன்னா அம்மா முத்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ என்னென்னக்கு நம்ம கூடையில் பார்த்துக்கலாம், கொட்டுக்கூடையில். ஸோ அரிசி எல்லாமே நம்ம ஊரில் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த அரிசி மாதிரி இன்னொன்று அரிசி அமௌண்ட்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன ஒன்று வைங்க? அடுத்தது கம்பத்துக்கு கொண்டு போடுவோம். கம்பத்தில் அரிசியோடு அப்படியே போட்டுறதா? சோகை மக்களே, அடுத்தது வந்து விளக்கு மாலை சொடிச்சாச்சு. ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். வாழை மரம் வைக்கலான்னு பார்த்தா வாழை மரம் வந்து வெயிட்டாக கீதனால் தூக்க முடியாதுங்காட்டி ரொம்ப நேரம் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் கோயில் போய் சேருவோம். மணி இப்போ 10 ஆச்சு. ஸோ அதனால் விளக்குமா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்கள், ஒரு வழியாக குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. விளக்குமா பூ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ பழம், தேங்காய், பூ, மாவு, ஸோ சூடம், எண்ணெய். ஸோ கீதாவோட போஸ்ட் பாருங்கள். இப்போ விளக்குமுக்கு நேரம் ஆச்சாமா, போகணும், கொண்டு விட்டு வந்துடுறேன். மக்களே, வந்து பையனுக்கு வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க அம்மா, சேத்து வேஷம் போட்டு கோயிலில் வந்து ஆடுறோம் அப்படின்னு. ஸோ ஆடின வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஒரு வேண்டுதல், பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால் சேத்து வேஷம் போட்டு ஆடுறோம், நல்லா போச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சேத்து வேஷம் போட்டு ஆடி முடிச்சிட்டோம். ஸோ ஆடி முடிச்சப்பறம் கடைசியாக தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். ஸோ அதான் அந்த கிளிப்ஸ் அப்படியே ஆட் பண்ணிட்டேன்.
இவ்வளோ கடை வீதிகளுக்கு எப்படி வந்து அவனைத்தையுமே வைஃபையும் சமாளிக்கணும்னு தெரியல. நிறையா வந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ இவ்வளோ கடை எப்போ சுற்றி பார்க்க போகிறோன்னு தெரியல. மக்களே, மாவிளக்கு பூஜை முடிஞ்சுது. பலர் மாவிளக்கு எடுத்து முடிச்சுட்டு அடுத்து பொங்க வைக்க போகிறாங்க. பொங்க வச்சதுக்கப்புறம் கிடா வெட்டது ஆரம்பிச்சிடும். மக்களே, உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரக்குள்ளே மொட்டை அடித்து முடிச்சிட்டாங்க. அம்மா வந்து அப்படித்து வச்சுருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கலான்னு சொல்ல மறந்துட்டேன். அதனால் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கூட்டத்தில் சிக்கிடுவோம் பையன் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே மொட்டை அடித்து முடிச்சிட்டாங்க. மொட்டை அடிச்சாச்சு. நான் எங்கேயும் உட்கார்ந்து இருந்தா சரி. அப்படின்னு குட்டி பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சாச்சு. மொட்டை அடிச்சு இப்போ வந்து குளிச்சுட்டு தூத்துணி போட்டோம். இன்னைக்கு கோயிலில் போய் சந்தனத்தை போட்டு ஒரு அபிஷேகத்தை போட்டு நைட்டு வீடு போக வேண்டியதான். வீடு போய் பண்ணி நைட்டு பொங்கலுக்கு வரணும். செம்மாயம் வந்துட்டாங்க. வேற வேற போதுமா? என்ன வந்து போகல குழச்சி போச்சு போதுமா? மக்கள் கோயிலில் அபிஷேகம்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். உரம்பரையில் எல்லாம் வந்தாங்க. சின்னத்தை பெரியத்தை, என்னோட மாமனார், கீதாவோட ரிலேட்டிவ் எல்லாமே வந்தாங்க. சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பசங்களை விட்டுட்டு போனாங்க. ஸோ நைட்டு கோயிலுக்கு போகணுன்னு. ஸோ பசங்களோட அப்படின்னு பயங்கரமான விளையாட்டு வாள். ஸோ ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தேன். அதோட கிளிப்ஸை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஹாய் மக்களே, இப்போ என்னென்னா உரம்பரையில் வந்துட்டாங்க. அம்மாயி, ஆயா, அம்மா எல்லாருமே நின்றுட்டுருக்குறாங்க. கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ அம்மா ஊரில் நடந்த விஷயங்கள், என்னாச்சு ஏதாச்சு, எங்கள் ஊரில் இப்படி நடக்குது, அவள் அப்படிங்கிறா, மருமக அப்படி பண்ணுறா, புள்ள இப்படி பண்ணுது, பையன் இப்படி பண்ணுது. அப்புறம் ஆயாவும் சொல்லுவாங்க, பேர் அப்படி பண்ணுறான், அவங்க போனவே பார்த்துட்டு இருக்கிறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்குவாங்க. அதாவது எங்கள் குடும்பத்தில் இப்படி ஆகுது, அவங்க குடும்பத்தில் அப்படி ஆகுது அப்படின்னு இந்த நோம்பினோடினா இப்படிலாம் சேர்ந்து வந்து பேசுவாங்க. ஸோ அப்படி அவங்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுது. ஜாலியாக அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சில சொல்ல முடியாத விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லி அந்த விஷயத்த மாற்ற முடியலனாலும் நம்ம மனசில் இருக்கிறத வெளியே சொல்கிறங்காட்டி அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவாக இருக்குது. ஸோ அத்தை மாமா எல்லாருமே வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே அவங்க ரொம்ப தூரமாக இருக்கங்காட்டி அம்மா இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் தான் போவாங்க. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா சரியாக 6 மணி, ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. இப்போ காலையில் விளக்கமெல்லாம் முடிஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் நைட்டு போய் ஒரு ஆட்டம் போட்டுட்டு தூரியெல்லாம் ஆடிட்டு கடைவி சுற்றி முடிச்சுட்டு அப்புறம் கம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு தான் பிடுங்குவாங்க. அவ்வளோ நேரம் இருக்க முடியுமான்னு தெரில. நாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் சிறப்பாக விசேஷத்தை முடிச்சுட்டு வர போகிறோம்.
மேலே போயிட்டு நம்ம அளப்புற இந்த ஊருக்குள்ள தாங்க முடியல.
அப்படி சிவரிங் ஆகுது மக்களை. இந்த வியூ எடுக்கும்போது உண்மையில் வேற லெவல் பயமாக இருந்துச்சு. ஏன்னா டாப் எண்டில் நாங்கள் தான் இருந்தோம். மேலேருந்து கீழே பார்க்கும்போது மனசுங்களும் ரொம்ப சிறுசாக இருந்தாங்க. அதே சமயத்தில் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. நிற்கும் போதை விட சுற்றும் போது இன்னும் பயமாக இருந்துச்சு. இந்த ராட்டினத்தில் யாரெல்லாம் வீடியோ பார்க்குற நீங்கள் சுற்றிருக்கிறீங்க, இன்னும் யாரெல்லாம் இந்த ராட்டினத்தில் போனதில்லை, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் எங்கள் ஊர் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வெள்ளோடு மாரியம்மன் கோயில். இதுதான் ஓவர்வியூ, மொத்த ஓவர்வியூ. தூரி கோயில், கடை வீதிகள் எல்லாமே உங்களுக்காக மேலேருந்து டாப் வியூ கழுகு பார்வையில். மக்களே தூரி ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துட்டோம். மசாலா பூரி, ஐஸ்கிரீம். பசங்கள்லாம் எழுதிக்கிறாங்க. பெரியவங்களாம் அந்த பக்கம் எழுதிக்கிறாங்க. அத்தை மாமா எல்லாம் நின்றுக்கிறோம். அது மீன் பிடிச்சிருங்க. காலிஃப்ளவர், மசால் பூரி, காளான், ஐஸ்கிரீம். ஸோ மாமா, மாமனார், மாமியார், தாய் மாமா, அத்தை, பசங்க எல்லாருமே சாப்பிட்ருக்குறோம். மக்கள் சபனைக்கு வந்து தூங்கிட்டா, அதனால் அவன் வீட்டில் இருக்கிறான். அவங்க நாய் சாய்ஸ் வாங்கலாமே நானும் ஹீரோவும் தள்ளுவண்டி மாதிரி ஒரு ட்ரக்கு மாதிரி பெருசாக பார்த்து வாங்கணும். ஸோ வாங்கி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போகிறோம். மக்கள்ஸ் இப்போ புதன்கிழமை நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா 12:42 ஆயிடுச்சு. வியாழக்கிழமையே வந்துருச்சு. மக்கள்ஸ் நைட்டு 1 மணிக்கு அவன் முடிச்சுட்டு நாங்களும் அப்புறம் 8 வந்தோம். நைட்டு வந்து காரில் வந்து இந்த தூரியில் ஆடியே அவன் அடம் பிடிச்சி அவன் ஆடிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் சுற்றினாங்க. அப்புறம் போக நல்லா ஸ்பீடு. பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. சாருக்கு ஒரு பயமாகவே இல்லை. ரொம்ப டாட்டா காமிச்சிட்டே இருந்தாங்க. அபினித்தே இங்கே வாரு. Bye. Bye. அப்புறம் கீதா வந்து லாஸ்ட்டாக உப்பு ஜாடி வாங்கணும். உப்பு ஜாடியும் அப்புறம் கீதாவுக்கு வளையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிசைனில் வளையல் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து 3 டைப் ஆஃப் ரோஸ் வாங்கியிருந்தாங்க. ரோஸ் கலரில் ரொம்ப ரெட் ரோஸு, அடுத்தது பட் ரோஸ், அது மாதிரி 3 டைப்பில் அம்மா வாங்கியிருந்தாங்க. மக்கள் காலையிலேருந்து விளக்கம் எடுத்து டான்ஸ் ஆடி பையனுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இந்த டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்து தூரியெலாம் ஆடி ஸோ உறம்புறங்களோட வெளியே சாப்பிட்டு ஸோ சிறப்பாக முடிஞ்சுது. ஸோ வீட்டில் நான்வெஜ் பிரியாணி. ஸோ அந்த கிளிப்ஸில் இன்னும் ஆட் பண்ணல. அதில் ரொம்ப இன்னும் போயிட்டே இருக்குது, அதனால் அதெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சது. வள்ளிக்கும்மி எல்லாம் ஆடினதெல்லாம் ஸோ அதெல்லாம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அது ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். இது 2வது வீடியோவில். அது ரொம்ப லென்த்தாக போது. நான் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்துச்சு. ஸோ 2 பிரித்து போட்டுடலாமே பிரித்து போட்டு வள்ளிக்கும்மி ஆடினது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து காலையில் விளக்குமாலேருந்து நைட்டு தூரி ஆடி முடிகிற வரைக்கும் இந்த செகண்ட் பார்ட்டில் வர மாதிரி போட்டிருப்பேன். ஸோ வீடியோ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் தூக்கிட்டாங்க. நான் 3 மணிக்கு வந்து வீடியோ பிடிச்சிட்ருக்கிறேன். ஸோ ஓகே மக்களே, பாய். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். டாட்டா, பாய்.